வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆர்ஜேடியும் காங்கிரசும் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஆர்ஜேடி ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோரும் பிற்படுத்தப்பட்டோரும் அடக்குமுறையை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டல். பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வத்துடன் வரிசை நின்று வாக்களித்த மக்கள். தேஜஸ்வி, முகேஷ் சஹானி ஆகியோர் குடும்பத்துடன் சென்று வாக்களிப்பு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. உலக கோப்பையை காட்டி வாழ்த்து பெற்ற வீராங்கனைகளுடன் அளவலாவிய பிரதமர். வெளிநாட்டு போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் புழங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உறுதியளித்த பாசன திட்டம் எதையும் திமுக அரசு நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டல். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றாததால் தொகுதி மக்கள் ஏசுவதாக காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி நாடார் பேட்டி. திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தால் சொந்த நிதியில் செய்து முடித்து விடுவதாகவும் உறுதி. இந்தியாவில் மோட்டார் வாகன உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் விரிவாக்கும் ஜப்பானிய நிறுவனங்கள். சீனாவுக்கு பதில் மோட்டார் வாகன தொழில் மையமாக இந்தியா மாறி வருவதாக கணிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ராஷ்டிரிய ஜனதா தளத்தினரும் காங்கிரஸ் கட்சியினரும் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பவர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் ஆராரியாவில் பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நடைபோட்டு வரும் நம் முயற்சிகளுக்கு ஒரு மாபெரும் சவாலாக ஊடுருவல்காரர்கள் விளங்குவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை அடையாளம் கண்டு திருப்பி அனுப்பி வருவதாகவும், ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினரும் காங்கிரஸ் கட்சியினரும் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பவர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஊடுருவல்காரர்களை காப்பதற்காக அனைத்து வகையான முயற்சிகளையும் அவர்கள் எடுப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரசுக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கவலையே இல்லை என்றும் அவர்கள் நம் மக்களின் நம்பிக்கையையும் பண்பாட்டையும் இழிவுபடுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆர்ஜேடியின் காட்டாட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்டோரும் மிக பிற்படுத்தப்பட்டோரும் பெரும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முற்பகல் 11 மணி நிலவரப்படி 28 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. பீகார் சட்டமன்றத்தில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளுக்கு நவம்பர் 6, 11 ஆகிய நாட்களில் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக இன்று 18 மாவட்டங்களில் பரவியுள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஐக்கிய ஜனதா தள தலைவரும் மாநில முதலமைச்சருமான நிதிஷ்குமார் பாட்னாவின் பக்தியார்பூரில் வாக்களித்தார். மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் தன் மனைவியுடன் சென்று ஹாஜிபூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு வாக்குச்சாவடிக்கு வெளியே மிதிலையின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. போஜ்பூரில் வாக்களித்த நடிகரும் பாடகரும் ஆகிய பாஜக தலைவருமான பவன்சிங் தான் வளர்ச்சிக்கு வாக்களித்ததாக தெரிவித்தார். விகாஸுல் இன்சான் கட்சி தலைவரும் மகா கத்பந்தன் துணை முதலமைச்சர் வேட்பாளருமான முகேஷ் சஹானி தர்பங்காவில் தன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். தானாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராம்கிருபால் யாதவ் பாட்னாவில் வாக்களித்தார். பாஜக தலைவர் ரிதுராஜ் சின்ஹா பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ந்த இந்தியா என்னும் குறிக்கோளை எட்டுவதற்காகத்தான் வாக்களித்ததாக தெரிவித்தார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்களும் முன்னாள் முதலமைச்சர்களுமான லாலு பிரசாத், ராப்ரி தேவி, இப்போதைய முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் குடும்பத்துடன் சென்று பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். அலிநகர் பாஜக வேட்பாளரும் நாட்டுப்புற பாடகியுமான மைதிலி தாக்கூர் தனது தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவை பார்வையிட்டார். லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பவான் ககாரியாவில் வாக்களித்தார். மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியின் வீராங்கனைகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியின் வீராங்கனைகள் தலைமை பயிற்சியாளர் ஆமோல் மஜும்தாருடன் மும்பையிலிருந்து தனி பேருந்தில் டெல்லிக்கு சென்றனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு சென்று அவரிடம் வெற்றி கோப்பைகளை காட்டி வாழ்த்து பெற்றனர். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர்கள் கலந்துரையாடினர். அப்போது வீராங்கனை ஒருவர், உங்கள் மேனி பராமரிப்பு பற்றி கூறுங்கள் என்றார். அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, தான் அதற்காக தனி கவனம் செலுத்தவில்லை என்றும் 25 ஆண்டுகளாக ஆட்சியின் தலைவராக இருந்து வரும் நிலையில் மக்களின் வாழ்த்துக்களால் தன் மேனி பொலிவாக இருப்பதாக தெரிவித்தார்.
அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலும் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, ஈச்சம்பாடி அணைக்கட்டில் நீரேற்றம் செய்து 8000 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு பாசன வசதிகள் செய்யப்படும் என்று தேர்தலின் போது அளித்த உறுதிமொழிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். எண்ணேகோல்புதூர் தும்பலப்பள்ளி திட்டத்தையும் காவிரி உபரிநீர் திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். கணவாயில் அடிக்கடி சாலை விபத்து நேருவது குறித்து மத்திய அமைச்சர் கட்கரியை சந்தித்து பேசி நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் தமிழகத்தில் ஊர்ப்புறங்களிலேயே கிடைப்பதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றாததால் செல்லும் இடமெல்லாம் தன்னை மக்கள் ஏசுவதாக தென்காசி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அடைவிநயினார் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை சுரண்டை முதல் ஊற்றுமலை வரையுள்ள நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் கால்வாய் வெட்டி கொண்டு வருவது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டமாகும். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதாக கடந்த தேர்தலின் போது திமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களை சந்தித்தும் இதுவரை எந்த பயனும் பெறவில்லை. அண்மையில் தென்காசிக்கு வந்த முதலமைச்சர் இந்த திட்டம் குறித்து அறிவிக்காதது மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தலின் போது உறுதியளித்த கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றாததால் தொகுதிகளுக்குள் எந்த ஊருக்குள்ளும் செல்ல முடியவில்லை என்றும், சொன்னதை செய்ய முடியாத நீயெல்லாம் ஒரு எம்எல்ஏவா என்று மக்கள் தன்னை கேள்வி கேட்பதாகவும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தால் தனது சொந்த நிதியில் அதை செய்து முடித்து விடுவதாகவும் பழனி நாடார் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உப்பேரிக்குளத்தில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி துவங்கி வைத்தார். கல்வி நிதி 2025 முதல் 2026 திட்டத்தின் கீழ் 7847 சதுர அடி நிலப்பரப்பில் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்திரிய சான்றோர் படைக்கட்சி சார்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டது. அதில் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ அவர்களே, உங்களை நம்பி 2021 வாக்களித்த ஆலங்குளம் மக்களே, திமுக கட்சியிடம் அடமானம் வைத்து பதவியை ராஜினாமா செய்ததற்கு ஆலங்குளம் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி என குறிப்பிடப்பட்டிருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பூவிருந்தவல்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் உள்ள பெரியார் நகரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பும் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த ஒரு வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களின் விவரங்களை கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது நகர்மன்ற தலைவர் காஞ்சனா, நகராட்சி ஆணையர் சரவணகுமார், மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர், சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற குருநானக் பிறந்தநாளையொட்டி இந்திய கடற்படை வீரர்கள் பொதுமக்களுக்கு உணவு சமைத்து வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள குருதுவாராவில் குருநானக் பிறந்த விழா கொண்டாடப்பட்டது. குருதுவாராவிற்கு வந்த அனைவருக்கும் அன்னதானம், குளிர்பானம், இனிப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டது. உணவு தயார் செய்து வழங்கிய இந்திய கடற்படை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தாங்கள் குருநானக் உபதேசங்களை பின்பற்றி வாழ்வதாகவும், தங்களை சுற்றியுள்ள ஏழை எளியோர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச உபகரணங்கள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. அரக்கோணத்தில் இந்திய கடற்படை லயன் சங்கம், பெங்களூரு அங்கு காருண்யா கேந்திரா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச உபகரணங்கள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற இந்த முகாமில்
போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தில் கை கால் இழந்தவர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கல்வியாளர் TR சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லயன் சங்கம் நிர்வாகிகள் நந்தகோபால், ரோஸ்குமார், GK பாபுஜி, குணசேகரன், உபதையுல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் திமுக அரசு ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடத்துவதில்லை என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பண்டியூரில் உள்ள இந்து முன்னணி மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் நவம்பர் 30ஆம் நாள் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து அவர் திமுக அரசு அனைத்து சமுதாய மக்களிடம் சமமாக நடந்து கொள்ளவில்லை, நீதிமன்ற உத்தரவுகளை மதிப்பதில்லை, திருப்பரங்குன்றம் மலை மீது புதிதாக தீபம் ஏற்ற அனுமதி கேட்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா இந்துக்களை மிக கேவலமாக பேசுகிறார். இதையடுத்து தமிழகத்தில் உள்ள கோவில்களில் திமுக அரசு ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடத்துவதில்லை என்று கூறினார். பின்னர் 2026 திமுக அரசுக்கு மக்கள் உரிய பதிலளிப்பார்கள் என்று தெரிவித்தார். தேனியில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி கைலாசப்பட்டி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்கரைக்கு உட்பட்ட கைலாசப்பட்டி அம்பேத்கர் காலனியை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதில் பகுஜன் சமாஜ் பாடி கட்சியின் மாவட்ட தலைவர் ஆசீர்வாதம் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ், ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைசாமி, நகர் பொறுப்பாளர் பாண்டி, மாணவரணி பிரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முள்ளிக்காப்பட்டியில் உள்ள மின்மாற்றியை அப்புறப்படுத்திவிட்டு பாதுகாப்பான பகுதியில் அமைத்து உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே முள்ளிக்காப்பட்டி கிராமத்தில் உள்ள புதுக்குளத்தில் தனிநபர் ஒருவருக்காக குளத்தின் உள்பகுதியில் மின்மாற்றி அமைத்து விவசாய நிலத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் எப்ப வேண்டுமானாலும் மின்சார கம்பி அறுந்து நீரில் விழும் அபாயம் இருப்பதாகவும் உயிர் இழப்பு ஏற்படுவதாகவும் உள்ளது. இதுகுறித்து மின்மாற்றியை அப்புறப்படுத்திவிட்டு பாதுகாப்பான பகுதியில் அமைத்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பர்வதமலைக்கு வந்த பக்தர் ஒருவர் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென் மகாதேவமங்கலத்தில் உள்ள 4560 படிகள் கொண்ட பர்வதமலையில் பிரம்மாம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுன ஈஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலை ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பர்வதமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தனசேகர் 1265 படிக்கட்டுகள் ஏறிய நிலையில் திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவினருடன் மேலே சென்று பரிசோதனை செய்தபோது மருத்துவர்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மலையேறும் பக்தர்களுக்கு வனத்துறையினர் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இல்லை, காவல்துறை அதிகாரிகளும் உரிய பாதுகாப்பு வழங்குவதும் இல்லை என மலையேறும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழாவையொட்டி முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழாவையொட்டி 100 மூட்டை அரிசியை இயந்திரம் மூலம் சாதம் வடிக்கும் பணிகள் நடைபெற்றது. இதையடுத்து காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு லிங்கத்தின் மீது அபிஷேகம் நடத்த உள்ளனர். இந்நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காஞ்சி சங்கர மடம், இந்து சமய அறநிலையத்துறையினர், கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுவினர் ஆகியோர் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சிவபெருமான் கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பால் சுனை கண்ட சிவபெருமான் கோவிலில் அன்னாபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 108 மூலிகைகள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட புனித நீரால் பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதன் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் அளிக்கப்பட்டது. இந்த பூஜையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்து அமமுகவினர் ஒட்டிய சுவரொட்டியால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுகவினை மீட்டெடுக்க ஓரணியில் திரள்வோம் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு அமமுகவினர் சுவரொட்டி மூலமாக அழைப்பு விடுத்துள்ளனர். அமமுகவினரால் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் கழகத்தை காக்கும் மாவீரனாக செங்கோட்டையன் இருக்கிறார் எனவும், உங்களை அடையாளம் காட்டிய அதிமுகவினை மீட்டெடுக்க புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் அணி திரள்வோம் என்றும் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, சண்முகம், அன்பழகன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டியால் நாகர்கோவில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பிறந்து 1.5 மாதமே ஆன பெண் குழந்தையை 2,20,000 ரூபாய்க்கு விற்ற பெற்றோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கண்ணகி நகர் எழில் நகரை சேர்ந்த வினிஷா ஸ்ரீதர் இணையருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனால் 4வதாக பிறந்த குழந்தையை தனது கணவர், மாமியார், தோழி ஆகியோரின் உதவியுடன் விற்க வினிஷா முடிவு செய்துள்ளார். திருவண்ணாமலையை சார்ந்த சாந்தினி நிஜாமுதுல்லா இணையருக்கு கடந்த 15 ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்ததால் அவர்களிடம் 2,20,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு குழந்தையை விற்றுள்ளனர். இதை அறிந்த கண்ணகி நகர் காவல்துறையினர் கைக்குழந்தையை விற்ற வழக்கில் தாய், தந்தை, மாமியார் உட்பட 6 பேரை கைது செய்தனர். சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி கோபிகாவின் உயிரை காப்பாற்ற அரசு உதவ வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாரி ஓட்டுநரான சந்தானம் ஜெயஸ்ரீ இணையரின் 2வது மகளான கோபிகா 7வது வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாக உடல்நலம் குன்றிய சிறுமி கோபிகாவை மருத்துவமனையில் பரிசோதித்த போது சிறுநீரகங்கள் செயலிழந்துவிட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மேல்மருவத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு வாரம் ஒருமுறை டயாலிசிஸ் செய்து வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பதிய சென்ற போது 2 மாதம் கழித்துதான் பதிய முடியும் என கூறிவிட்டனர். வாரந்தோறும் அவருக்கு செய்யப்படும் டயாலிசிஸ் மற்றும் தவிர்க்க முடியாத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ செலவுகள் சந்தானம் குடும்பத்தின் பொருளாதார சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் தங்கள் குழந்தையின் மருத்துவ செலவுக்கு அரசு அல்லது தனியார் யாராவது உதவ வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூரில் பூக்கடைக்காக உயிர் மாய்க்க செய்த வழக்கில் ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த சூர்யா பூக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது மகள் ஸ்னேகாவை ராஜசேகர் 2வது திருமணம் செய்து கொண்டார். இதனால் சூர்யா மருமகன் மீது கோபத்தில் இருந்த நிலையில் ஸ்னேகா மற்றும் ராஜசேகர் இணைந்து பூக்கடை நடத்தி வந்தனர். இதில் வரும் வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை தனக்கு வழங்குமாறு சூர்யா கேட்டார். இதனால் மூவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வாரத்தில் 6 நாட்கள் ஸ்னேகா, ராஜசேகரனும் ஒரு நாள் சூர்யாவும் கடையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஒப்பந்தம் செய்திருந்தனர். பின்னர் மருமகன் சூர்யாவிற்கு கடையை நடத்த அனுமதி வழங்காததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சூர்யா இடுப்பில் வைத்திருந்த கத்தரிக்கோலை எடுத்து ராஜசேகரின் நெற்றியில் குத்தினார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சூர்யாவை கைது செய்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கின் தீர்ப்பினை மாவட்ட கூடுதல் நீதிபதி சரவணன் வழங்கினார். இதில் சூர்யாவிற்கு ஆயுள் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தார். இனி வருவது திரையுலக செய்திகள். இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யாமா நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இதையடுத்து இயக்குனர் பாண்டிராஜ் அடுத்து யாரை வைத்து படம் எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவி வந்தது. இந்நிலையில் நடிகர் ஹரிஷ் கல்யாண் இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கும் புதிய படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளதாகவும், இது 2 கதாநாயகர்களை கொண்ட கதை என்றும் கூறப்படுகிறது. பின்னர் இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது உலக செய்திகள். நியூயார்க் மேயர் ஷோரான் மும்தானி என்னிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் ஷோரான் மும்தானி வெற்றி பெற்றார். இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரில் நடைபெற்ற நிகழ்வில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாட்டின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக ஒரு கம்யூனிஸ்டை நிறுத்தி வெற்றி பெற வைத்துள்ளனர் என குற்றம் சாட்டினார்.
இதனைத் தொடர்ந்து அவர் மம்தானியின் வெற்றி உரை மிகவும் கோபமாக இருந்தது. குறிப்பாக என் மீதான கோபம் வெளிப்பட்டது. பின்னர் மம்தானி என்னிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்றுள்ளார். ஏனெனில் அவரின் பல விஷயங்களை அங்கீகரிக்க வேண்டியவன் நான் என குறிப்பிட்டார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 2026 ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாடுவார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிறுவனர் காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு IPL தொடரில் தோனி ஓய்வை அறிவிப்பார் என்று தகவல்கள் பரவிய நிலையில் 2026 ஆண்டு தனது உடல்நிலை பொறுத்து முடிவெடுப்பேன் என்று தோனி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 2026 ஆண்டு IPL தொடரில் தோனி உறுதியாக விளையாடுவார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிறுவனர் காசி விஸ்வநாதன் தெரிவித்தார். இந்த தகவலை அறிந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் தோனி ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 11,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 98,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 164 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,64,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 22 புள்ளிகள் அதிகரித்து 83,481 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 41 புள்ளிகள் குறைந்து 25,557 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். RJDயும் காங்கிரசும் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. RJD ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோரும் பிற்படுத்தப்பட்டோரும் அடக்குமுறையை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டல். பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வத்துடன் வரிசை நின்று வாக்களித்த மக்கள். தேஜஸ்வி, முகேஷ் சஹானி ஆகியோர் குடும்பத்துடன் சென்று வாக்களிப்பு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. உலக கோப்பையை காட்டி வாழ்த்து பெற்ற வீராங்கனைகளுடன் அளவலாவிய பிரதமர். வெளிநாட்டு போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் புழங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உறுதியளித்த பாசன திட்டம் எதையும் திமுக அரசு நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டல். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றாததால் தொகுதி மக்கள் ஏசுவதாக காங்கிரஸ் MLA பழனி நாடார் பேட்டி. திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தால் சொந்த நிதியில் செய்து முடித்து விடுவதாகவும் உறுதி. இந்தியாவில் மோட்டார் வாகன உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் விரிவாக்கும் ஜப்பானிய நிறுவனங்கள். சீனாவுக்கு பதில் மோட்டார் வாகன தொழில் மையமாக இந்தியா மாறி வருவதாக கணிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.